நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழ்கிறீங்கன்னா இந்த காஃப் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். காஃப் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்க. எஸ்பெஷலி வித் சில்ட்ரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பட் எல்லாத்துக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. இவங்க என்னென்ன மாதிரி சப்போர்ட்ஸ் ஜென்ரலாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காஃபால் கிடைக்கக்கூடிய சப்போர்ட். சைல்ட் பர்த் அப்படின்றதுக்கு வந்து மேஜராக வந்து இவங்கக்கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிது. அது என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டினாலும் சரி, உங்ககிட்ட காசு இல்லைனாலும் சரி, ப்ரெக்னன்சி ரிலேட்டடான எல்லா விஷயங்களுக்கும் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கவர் பண்ணுது. PME அதாவது PMIன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக கூட நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், அதையும் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், இப்போ நீங்கள் கன்சீவ் ஆறீங்க அப்படின்னாலே 3 monthsக்குள்ளே நீங்கள் காஃபில் வந்து டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து 2 to 3 daysல வாங்கணும். அதை காஃபில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து க்ளோஸ் to 1000 அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிரும். முதல் விஷயம், 5th monthலேருந்து ஃபுல் ஹாஸ்பிட்டலைஸ்டிலேருந்து எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த காசு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை 3 years வர வரைக்கும் பாஷ் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது சாந்தரில் விடுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து சில அலவன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம்மை பொறுத்து. குழந்தை ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேக் டு ஸ்கூல் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு few hundred euros கொடுக்குறாங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும். எல்லாமே பேஸ்ட் ஆன் தர் ஃபேமிலி இன்கம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட கவுண்டை பொறுத்து மந்த்லி அவங்களால முடிஞ்சதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரான்ஸில் வாழ்கிற பெண்கள் குறிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா 2 குழந்தைங்களோ இல்லை 1 குழந்தைங்களோ இருந்ததுன்னா உங்களுக்கு 3வது குழந்தை நீங்கள் ட்ரை பண்ணலையான்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் காஃப் அலவன்ஸ்லாம் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ஜென்யூனாகவே அது வருதா என்னன்ற கம்பேரிசன் பார்க்கலாம்.